ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த ராமுக்கு தன்னோட அப்பாவோட கம்பெனில சிஇஓ போஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அப்பாவோட அந்த எண்ணம் கம்பெனில இருக்க மத்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து நம்ம கம்பெனிஸ்க்கு சிஇஓ வரப்போறவங்க இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு சிஇஓ வரப்போறவங்க 3 மாசத்துக்கு தான் அப்பாவோட தான் கம்பெனியோட பணம், பேர், புகழ், அந்தஸ்துன்னு எதுவும் இல்லாம ஒரு சராசரி மனிதனா வாழ்க்கைய வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராம் என்னதான் ஃபாரின்ல படிச்சிருந்தாலும் தன்னோட அப்பாக்காக அவங்க சொன்ன ரூல்ஸை ஏத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. ராம் வெளியே போன கஷ்டத்துலதான் ராமோட அப்பா வீட்டுக்கே வராரு. ஆனா அவங்களோட அம்மாக்கு உண்மை தெரிஞ்சதும் ராமோட அம்மா ரொம்பவே துடிச்சு போறாங்க. தன்னோட மகன் கால் தரையில படாம வளர்ந்தவன் இப்ப எப்படி போய் கஷ்டப்பட போறான், பிளீஸ் அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ராமோட அம்மா ரொம்பவே அழுது புலம்புறாங்க. நம்ம ராம்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க கூட ஆள்கள் கிடையாது. அவர்கிட்ட இருந்தது வெறும் கால்கள் மட்டும்தான். இப்படியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ராம் கால் போன போக்குல ஒரு கிராமத்தை போய் அடையிறாரு. அந்த கிராமத்துல வாழ்ற லக்ஷனா அப்படிங்கிற பெண்ணோட வீட்டுல வேலைக்காரரா சேர்றாரு. பாத்திரம் விளக்குறதுல இருந்து பயிர் நடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறாரு. இன்வால்வ்மெண்டோட செய்யற வேலைகளை பார்த்து லக்ஷனாக்கு நம்ம ராம் மேல காதல் வருது. உங்களுக்கு ஆன காயங்கள் குணமாக காலம் பொறுத்திரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் இனிமையாச்சு.